மீனராசி மீன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு சுக்கிரன் நாளில் திக்பலம் பெற்று குருவோடு ராசிநாதனான குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய பலன்கள், நாளில் இருந்து 10ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய பலன்கள் மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு இவங்க யாரு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. லக்னம், நீங்க யாரு, எப்பேற்பட்டவர், எப்படி செயல்பட போறீங்க, என்னெல்லாம் சுச்சுவேஷன் உங்களுக்கு வரதுக்கு காத்துட்டு இருக்கு. ராசி, நீங்க என்ன மாதிரியான குணம் பறித்தவர், இந்த ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ லக்னம் அப்படிங்கிறது மெயினான ரோல் பிளே பண்றதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் எல்லா விஷயத்தையும் பிரதிபலிக்கும். காதல் எந்த அளவுக்கு, கல்யாணம் எந்த அளவுக்கு, தொழில் எந்த அளவுக்கு, வளர்ச்சிகள் எந்த அளவுக்கு, எந்த நேரம் நம்ம ரொம்ப வாழ்க்கையில் அதிகமாக முன்னுக்கு போகலாம், எந்த நேரம் நம்ம அப்படியே வெயிட் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்குங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ மீனராசி மற்றும் மீன லக்னம், ஃபர்ஸ்ட் இவங்க யாரு? குரு பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய 12ஆம் இடத்த அதிபதி, காலபுருஷனுக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவோடைய வீட்டில் இங்கே புதன் நீசமாயி சுக்கிரன் உச்சமாயி குரு ஆட்சி பலம் பெறக்கூடிய 12ஆம் வீடு. எல்லாருக்கும் செலவு செய்யறதுக்கு பிறந்தவங்க, தனக்குன்னு ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது இல்லாதவங்க, யதார்த்த தன்மை அதிகமாக உடையவங்க இந்த மீனராசி மற்றும் மீன லக்னம். எதிரிக்கு கூட கருணை காட்டக்கூடிய ராசி. பரவாயில்ல, பேசுறியா பேசிட்டு போ, பரவாயில்ல எனக்கு தீங்கு நினைக்கிறியா நினைச்சிட்டு போ, கடவுள் இருக்கார் உன்னை பார்த்துக்குவார். இந்த மாதிரி விஷயங்கள் தான் மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு அதிகமாக. இந்த மனிதாபிமானம் அப்படிங்கிறனாலே வீழ்ந்துட்டேன், சுய சிந்தனை என்னன்னு யோசிக்காம போயிட்டேன். இன்னைக்கெல்லாம் பாருங்க, சனீஸ்வர பகவான் ஒரு பக்கம், ராகு ஒரு பக்கம். ராகு ராசிக்கு 12ல், சனி பகவான் ராசியில். பொதுவாக இந்த ராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் லாபம் வேணாலும் அவர் தான் கொடுப்பாரு, நஷ்டம் வேணாலும் அவர் தான் கொடுப்பாரு, பெரிய பாடத்தையும் அவர் தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா இந்த 12ஆம் அதிபதியின் சம்மந்தப்படும் கூடியதுனால எல்லா விஷயத்துலையுமே இது யதார்த்த தன்மை. 10 அடி 20 அடி ஒரு விஷயத்தில் வாங்கினா மீனராசி மற்றும் மீன லக்னம் அந்த குணத்தை மாற்றிக்குங்க. அது வரை மாற்றவே மாட்டாங்க. இன்றைக்கெல்லாம் குண சேஞ்சஸ், கேரக்டர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது மீனராசியை பொறுத்தவரை இன்றைக்கி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு டெய்லி உங்களுடைய மனசில் மாற்றங்கள் மாறிட்டே இருக்குது. நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, நாளைக்கு ஒரு விஷயத்த மாற்றுறீங்க. நான் இன்றைக்கி ஒரு தொழில் செலக்ட் பண்ணுறீங்க, நாளைக்கு ஒரு தொழிலை ஆரம்பிக்கல. எனக்கு மைண்டே ஓட மாட்டேங்குது மேடம். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்த ஜாதகங்கள் எல்லாமே எனக்கு எந்த தொழில் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு மைண்டே ஒர்க்கு ஆகவே மாட்டேங்குது. அதுவும் மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு சூரியன் கேது சம்மந்தப்பட்டு சுக்கிரன் சம்மந்தப்பட்டு தசா புக்தி இருந்தால் எதுவுமே எனக்கு வேண்டாம், என்னை வாழ விட்டா போதும் மேடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வர மாதிரி நல்ல ஒரு விஷயம். டான்ஸு, மியூசிக் எல்லாத்துலேயும் ஆர்வம் காட்டக்கூடிய மீனம் இன்னைக்கு எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் மனசஞ்சலப்பட்டு சில நேரம் கோபங்கள் அதிகமாகி பாசத்துக்காக உங்களை நீங்களே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தான் இன்னைக்கு மீனராசியை பொறுத்தவரையும் போயிட்டு இருக்கு. 2 சிங்கத்துக்கு நடுவில் உட்கார வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களால் 2 கையும் கட்டி போட்டுட்டு உங்களால் வேலை செய்ய சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இன்னைக்கு சுச்சுவேஷன். எல்லாம் இருக்குது, ஆனால் எதுவுமே இல்லை. எங்கிட்ட நிறைய அதிகாரம் இருக்குது, பயன்படுத்த முடியல. எங்கிட்ட பணம் இருக்குது, அது அடுத்தவனுடைய பணமாக இருக்குது. இந்த மாதிரி எது எடுத்தாலுமே இது எல்லாமே கர்மா தான் அப்படின்னு மன அர்த்தத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஜென்ம சனிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு பேசுகிறோம். ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி மனசுமலை என்ன விஷயம் நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க ஃபெயிலியர் ஆகுது. அதே போல் அண்ணன் தம்பி அக்காக்காக ஓடுன மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு இன்றைக்கி யாருமே பின்னாடி நிற்கவே இல்லை. இன்றைக்கி உறவுகள் சம்மந்தப்பட்டதில் நீ யார், ஒரு சொத்துக்காக பல பிரச்சனைகள் இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம பார்த்தக்கூடிய ஜாதகங்கள். ஒரு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுல பெரிய அளவுக்கு கசப்புகள். கிட்டத்தட்ட அவங்க வரும்போதே நம்ம சொன்னோம், நீங்கள் டைவர்ஸ்க்கு கேட்க வந்திருக்கீங்க, இந்த வீட்டுக்கார் கூட வாழலாமா வேண்டாமான்னு கேட்டு வந்திருக்கீங்க. நிறைய உங்களுடைய திருமண வாழ்க்கையில் 2-3 பேருடைய தலையீடு இருக்குது, அதனால உங்களால் வாழ முடியல மேடம், நீங்கள் இதுக்காக தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டாக பிறந்த கால ஜாதகத்தை பார்த்து சொன்னோம். ஆமாம் மேடம், கரெக்டாக சொல்லிட்டீங்க, என்னோடய திருமண வாழ்க்கையில் பல பேருடைய தலையீடும் பிரச்சனைகளும் இருக்குது, என்னால் இதை மேற்கொண்டு இது அப்படியே ஸ்டாப் ஆயிருமா, வாழ முடியுமா முடியாதான்னு எனக்கு எந்த ஒரு சூழ்நிலையில் கேட்கறதுக்கு கூட அட்வைஸ் பண்ணுறது கூட யாரும் இல்லை. எல்லா பக்கமும் எனக்கு அதட்டுறாங்க, என்னை விட அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. நான் 2 கையும் கட்டி அப்படியே அமைதியாக இருக்கேன். இன்றைக்கி அவங்களோட லக்னம் பார்த்திங்கன்னா மீன லக்னம், சந்திரனும் அங்கேயே இருக்குது. அப்போ அவங்க சந்திரன் மேலே சனி கூட அங்கே ராகுவார் இருக்கா. அவர் எப்படி இருக்காங்க மேடம், நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சந்திரன் மாந்தி மேலே பயணிக்குது. அப்போ சொல்லும் போது நீங்கள் இருக்கலாமா வேண்டாமாங்கிற சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்திருக்கீங்க. நிதர்சனமான உண்மை மேடம், எனக்கு அப்படி இங்கே வந்ததுலேருந்து எனக்கு அப்படியே தோணிட்டு இருக்கு, நான் ஃபோன் பேசுனது எனக்கு அப்படியே தோணிட்டு இருக்கு, நான் வாழலாமா வேண்டாமா, இதுக்கு மேலே எனக்கு ஒரு லைஃப் இருக்கும் அப்படிங்கிறத என்னால் நம்பவே முடியல மேடம். எல்லாரையும் சரின்னு கேட்டேன், இவர் என்ன வேணாலும் பண்ணார் எங்கள் வீட்டுக்காரர், நான் சரின்னு கேட்டேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு எனக்கு விட்டுருக்காங்க. இன்னைக்கெல்லாம் காசுக்கு மரியாதை, தன்னுடைய வீட்டுக்கார் எப்படி போனாலும் பரவாயில்ல, அவங்களோட அப்பா அம்மா
அவருக்கு வந்து ஆதரிக்கிறாங்க. அவங்களுக்கு சொத்து தான் முக்கியம். அதனால என்னுடைய பேர குழந்தைகள கூட பார்க்காம இத்தன வருஷமாக இருந்துட்டோம். இனி என்ன நடக்க போதுன்னு எனக்கு தெரியல. இத்தன நேரம் நடந்தது நீங்களே சொல்லிட்டீங்க. இனி எடுக்க போறதும் நீங்களே சொல்லிருங்க தயவுசெய்து. எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம சொல்லுங்க. அது எதா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நம்ம இந்த காலங்கள் வரையும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி தசா புத்திகள் சேஞ்சஸ்ல இருக்கு. ஸோ அது வரையும் பெரிய முடிவு அப்படிங்கிறத எடுக்காதீங்க. இந்த நேரத்துல இந்த விஷயத்துல மட்டும் எடுங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக பிறந்த கால ஜாதகம் இண்டிகேஷன் பண்ணுச்சு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான். ஒரு சண்டை சச்சரவுகளா, ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயமா, ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா, பொருளாதார வளர்ச்சிகளா, சொத்து சம்மந்தப்பட்ட கேஸ் பிரச்சனையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்ப சரியாகும்? எப்ப சரியே ஆகாது? எந்த காலங்கள் வரையும் பிடிக்கும்? இது எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் பிறந்த கால ஜாதகம் தான். அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே இப்போ கோச்சார பலன்கள் தான். இப்போ இந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கை 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று, இது என்ன திக்பலம் பெற்ற ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மீனராசியை பொறுத்தவரை சுற்றி இருக்கவங்க கூட எல்லாரு கூடயும் சண்டை. இன்னைக்கு யதார்த்தமா பேசினவங்க, பழகுனவங்க, உங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு கூட்டிட்டு போய் உங்களை பல பிரச்சனைகள் பண்றாங்க. சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது. இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன தகராறு என்னைய போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ் வரையும் இழுத்துட்டு போயிருச்சு மேடம். எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கணும். நான் அலைநிலையில கையில பணம் வச்சுக்கிட்டு, எனக்கு ஒரு ரூ. 10,000 கம்மியா ஒரு சொத்து தர மாட்டேங்கிறாங்க. ஆனா வேற ஒருத்தருக்கு அதே இடத்த கிரயம் பண்ணி குடுக்குறாங்க. என்ன மேடம் எனக்கு ஒரு வேளை லக் இருக்குதா இல்லையா? எனக்கு கடவுளுடைய தீர்மானம் தானே இதெல்லாம். எனக்கு இது மாரி எதுவுமே வேலை செய்யாதா? அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நெறைய இப்ப ரீசென்ட் டைம்ல எனக்கு டவுன்ஃபாலா இருக்கு. எனக்கு வளர்ச்சிகளே இல்ல அப்படின்னு சொன்னவங்க தான் அதிகம். பார்த்தா ராசிய பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா மீனம் தான். அப்ப அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிகள் இல்லாம தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனி இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சார்ட் அவுட் ஆகப்போது. உங்களெல்லாம் இன்னைக்கு நெறைய பேர் சிபிசிஐடி மாரி கேள்வி கேட்குறாங்க. ஆனா அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆனா உங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமுமே பெரிய குற்றச்சாட்டுகள் இல்ல. சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் தான். அதுவுமே வந்து பெருசாக பேசி இன்னைக்கு சொந்த வீட்டிலே ஒரு எதிரியை போல, யாரோ போல, 3வது நபர்கள் போல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்க வீட்ல நீங்க சொல்லக்கூடிய சின்ன கருத்துக்கள் கூட எடுபட்டு பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்ல. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஒரு பிரஷர், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், உங்களுக்கு ஒரு எதிரி புதுசு புதுசா தோண்டியிருக்காங்க. நெறைய நாட்கள் சுயமரியாதையோடு இல்லாம போராடிட்டு இருக்கக்கூடிய ராசியாக இன்னைக்கு இருக்கு. இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போது. தூண்டி விட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இத்தன நாளா தூண்டி விட்டு சண்டை தான் நடந்திருக்கு. இனிமேல் உங்கள யாராவது இன்னைக்கெல்லாம் பாருங்க, மீனத்த பொறுத்தவரை 10 நிமிஷம் உட்காந்து இதெல்லாம் சரியாயிரும். கவலைப்படாத. அடுத்தது என்ன அப்படிங்கிறத ஓடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்னா, காலத்துக்கும் அவங்க நமக்கு உறுதுணையா இருப்பாங்க. அந்த அளவுக்கு மீனராசி இன்னைக்கு மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. இனி அதெல்லாமே மாறப்போது. வேகமாக செயல்பட போறாங்க. வேலையில நெறைய மாற்றங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. எல்லா விஷயத்திலும் எனக்கு கிடைக்குமா? எனக்கு நெகட்டிவ் தான் நடக்கும். சொல்றதெல்லாம் நடக்குமா? இந்த மாதிரியான இன்டர்வியூ போறேன். அதெல்லாம் கிடைக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த மாரி எது எடுத்தாலும் நம்பிக்கை இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு, இனி இந்த நம்பிக்கை சார்ந்த எந்த பிரச்சனைகளும் வராதுங்க. தொழில் ஸ்தானத்த குரு பார்க்கறனால, புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு இந்த நேரம் அப்படியே பலமான ஒரு யோகமான காலமாக இருக்கும். நெறைய அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கும், அரசியல் சார்ந்த தொடர்புகளுக்கும் இது பெரிய ஒரு யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. நீங்களும் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. எப்பவுமே குரு, சுக்கிரனுடைய கிரக சேர்க்கை இந்த ராசியை பொறுத்தவரையும் 50% பாசிட்டிவ், 50% நெகட்டிவ். அப்ப இந்த மாதிரி 2ம் சேர்ந்திருந்து தொழில் ஸ்தானத்த பார்க்கறனால, தொழில் சார்ந்த ஒரு வளர்ச்சிகள் கண்டிப்பா இருக்கு. 2வது திருமணத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். முதல் திருமணம் ஆல்ரெடி பல பேர் பார்த்து பேசி நெறைய இதில கடனே ஆயிட்டேன் மேடம். இந்த கடன்லேருந்து வெளிய வரதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2வது திருமணத்துக்கும் நான் எப்படி போறது? இந்த மாரி வீட்ல ரொம்ப புஷ் பண்றாங்க. அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி 2வது திருமணத்துக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகமான காலமாக கண்டிப்பா இருக்கும். நீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆல்ரெடியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சவங்களே என்னைய வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வருத்தத்தில இருந்தேன். ஏன்னா 5ஆம் அதிபதி தான் சந்திரன் இந்த ராசியில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார். அப்ப மீனராசி அப்படின்னாவே ராசிக்கு 5ஆம் அதிபதியே ராசிக்கு வந்துட்டார். மனசுக்கு பிடிச்சவங்க தன்னை போல வருவாங்க, தன்னை போல உங்கள விட்டுட்டு போயிருவாங்க. இதுதான் அது திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும். அவனுங்களே வந்தாங்க, அவங்களே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அவங்களே தவறாக நெனச்சு, தவறாக புரிஞ்சு கொண்டவங்க, சென்றவங்க தான் அதிகமான பேர் இன்னைக்கு மீனராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய இதெல்லாம் முடிக்க முடியலன்னு போராடிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன சொன்னாலும் மத்தவங்க புரிஞ்சுக்காத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இனி அதெல்லாமே மாறப்போது. வளர்ச்சிக்கு உண்டான காலமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனம். அதேபோல ஹெல்த் சார்ந்த விஷயத்துல கடுமையான பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. எந்த இடத்துலலாம் பாசிட்டிவ் அப்படிங்கிறது இருக்கோ, அதே இடத்துல ஈக்குவலா நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும்போது, ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருந்துட்டா, இந்த கோச்சாரம் ஒரு நல்ல ஒரு யோகமான குடுக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்குமே அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல.
இது பிறந்த கால ஜாதகத்தோடு எந்த அளவுக்கு பொருத்தி போகுது, உங்களுக்கு தசாபுத்திகள் எப்படி சப்போர்ட் பண்ணுது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.